வெல்கம் டு ஆரஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வடகம் தேவை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. இது எல்லாமே செம்மையாக வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா ப்ரௌனாக வர அளவுக்கு நல்ல வதக்கல் இருந்தால் தாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா இப்போது சீசன் கோலா மீன். அதனால் கோலா மீனை வாங்கி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவோட கைப்பக்குவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள், புளி கரைசல், இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைசல் போட்டுக்கணுங்க. கரைசல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மீன் குழம்பு டேஸ்ட்டாக வரதுக்கான ரீசன் என்ன மெயினாக வேணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கைப்போக்குவம் தாங்க. அந்த புளிக்கரைசல் தான் உங்களுக்கு நல்லாவே அதில் நம்ம கையால் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு அதை நல்லா இது பண்ணிக்கணும், கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை எப்போதுமே கொதிக்கும் போது தான் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சிடணும். சீக்கிரமாகவே இறக்கி வச்சிடணும். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீனை இறக்கிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் ஊர்லேயுமே கிடைக்கும் இந்த கோலா மீன். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குது. மறக்காமல் மீன் குழம்புக்கு மாங்காய் போடணும். மாங்காய் இல்லாத மீன் குழம்பு வேஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஸ்பெஷலான மீன் குழம்பு ரெடி. எல்லாருமே சாப்பிட வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்